ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூத் மீட்டுக்கு கலந்து கொள்கிற எல்லாத்தையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரைக்குரிய வேலையெல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாங்க நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வாலிபர் கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். இந்த யூத் மீட்டிங்கை கர்த்தாவே நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் அசைவாடுவீராக. இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. உம்முடைய பிரசன்ன ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிற தேவ ஆவியானவர் எல்லா தடைகளையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவரை நீர் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. இந்த ஆண்டவரே ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படவும் நல்ல சாட்சியாக இருக்கும் கர்த்தர் கிருபையில் தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. சபைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான வாலிப பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாலிபர்கள் தேசத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலக்கிறவர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த பிரேயரில் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. இதன் மூலம் நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் நீரே அசைவாடுவீராக, ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. தடைகள்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் 105:1 சொல்கிற மாதிரி கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அதுபோல் நம்மளும் இப்போ சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். வாங்க எல்லாம் உற்சாகமாக போய் சில பாடல்களை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கிருபை மேலானது உம் கிருபை மேலானது என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை கிருபை என்னை காத்ததே, என் கால்கள் இடராமல் உம் கிருபை என்னை காத்ததே. போக்கிலும் வரத்திலும் உம் கிருபை என்னை காத்ததே, என் கால்கள் இடராமல் உம் கிருபை என்னை காத்ததே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரத்திலும்
உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கஷ்டத்தின் மத்தியிலும் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை 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 அப்பா உமக்கே, ஆராதனை. அதிகாரமுடையவரே, ஆளுகை செய்பவரே, அனைத்தையும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாரமுடையவரே, ஆளுகை செய்பவரே, அனைத்தையும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தை திறந்தருளும், மகிமையால் இறங்கிடுமே, வல்லமை ஊற்றிடுமே, அடியார்கள் மேல். வானத்தை திறந்தருளும், மகிமையால் இறங்கிடுமே, வல்லமை ஊற்றிடுமே, அடியார்கள் மேல். உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம், உம்மை பாடி போற்றுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம், உம்மை பாடி போற்றுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை 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 அப்பா உமக்கே, ஆராதனை. கிருபைகளை உடையவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, மாசற்ற இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைகளை உடையவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, மாசற்ற இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தை திறந்தருளும், மகிமையால் இறங்கிடுமே, வல்லமை ஊற்றிடுமே, அடியார்கள் மேல். வானத்தை திறந்தருளும், மகிமையால் இறங்கிடுமே, வல்லமை ஊற்றிடுமே, அடியார்கள் மேல். உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம், உம்மை பாடி போற்றுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம், உம்மை பாடி போற்றுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை 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 அப்பா உமக்கே, ஆராதனை.
சரி வாங்க நம்ம வாலிபர்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். ஒரு வாலிபருடைய மனதில் இருக்க வேண்டிய காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு வாலிபர்கள் தன்னுடைய மனதிலே பரிசுத்த வாழ்க்கையை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். நீதி உள்ள நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகிறது. அதை ஞாபகத்தில் வைத்து இந்த வாழ்நாட்களை நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும், பேச வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இளமையில் நம்முடைய நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அந்த நுகத்தை சுமக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தனிநபர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தனிநபருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னா, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ எப்படி மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எப்படி கற்றுக் கொடுக்குறத சொல்லி நம்ம தியானித்தோம். தெளிந்த புத்தியும் நற்கிரியைக்கு மாதிரியாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டு நமக்கு உணர்த்தினார். அடுத்ததாக போராடி வெற்றி பெற வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டும். தோல்வியை நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது. அந்த தோல்வியிலிருந்து ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு சத்துடைய கிரியைகளை ஜெயித்து வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து ஜெயித்த சில வாலிபர்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். பக்தி உள்ள சில இளைஞர்கள். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவர் உண்டோ? ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் யார் அது? அதுதான் யோசேப்பு. தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார். நம்ம சில தேவ ஆவியை பெற்றிருப்போம். ஆனால் சில நாட்கள் போக போக அந்த ஆவியை வெளியே துரத்திட்டு வேற புதிய அந்நிய கிரியைகளையும் அசுத்தாவிகளையும் பாவத்தின் ஆவிகளையும் உலகத்தின் ஆவிகளையும் நமக்குள் சில நேரத்தை தக்க வைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் நம்மளை வெளியே மீட்டெடுத்து தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஹல்லேலூயா. பார்வோனுடைய கரங்களின் கீழ் எவ்வளவோ பெரிய பெரிய நபர்கள் இருந்தார்கள், அறிவாளிகள், படித்தவர்கள் இருந்தாங்க. அங்கே நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் பார்க்கிலும் யோசிப்பு எப்படி இருந்தான்? தேவனுடைய ஆவியை பெற்றதுனால அவன் பார்வோனுடைய எல்லா விதமான டவுட்டையும் கிளியர் பண்ணினான். பார்வனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அவன் எப்படி இந்த எகிப்து தேசத்திலே நன்மைகள் வரப்போகிறது, அநேக தேசங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற இந்த யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து என்ன செய்கிறார்? அந்த தேசத்தை அவன் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் தேவன்கிட்ட வார்த்தைகளை, தரிசனங்களை பெற்றுக்கொண்டு நாம் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. இந்த யோசேப்பு பாருங்க, பல தேசங்களை போஷிக்கிறவர்களாக அவன் மாறினான். நீங்கள் கூட அநேகரை போஷிக்க முடியும். அநேகருக்கு உங்கள் மூலமாய் அற்புதங்கள், நன்மைகள் கிடைக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு வாலிபர்களாக பாருங்க. இந்த யோசேப்பு பார்வோன் முன்னாடி நிற்கும்போது 30 வயசு உள்ளவனாக அவன் இருக்கிறான் பாருங்க. அப்போ ஒரு 30-35 வரைக்கும் ஒரு வாலிப வயதுன்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாமும் நல்ல ஒரு வாலிபர்களாக, பக்தி உள்ள வாலிபர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ என்ன செய்கிறான்? பெரியவனாக வளர்ந்து. முதலாவது சிறு பிள்ளையாய் பார்த்தோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்த ஒரு பிள்ளை. அவன் என்ன செய்கிறான்? அவன் பெரியவனான போதோ அவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமுள்ளவனாய் வளர்ந்தான். இன்னைக்கு வாலிபர்கள் நம்ம பிரியமுள்ளவங்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. ஏதோ சில குரூப்புக்கு, சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க. பெற்றோரை பார்த்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். சில நேரம் பெற்றோருக்கு பிரியமானவங்களாக இருப்பாங்க, சபைக்கும் தேவனுக்கும் தேவ ஊழியக்காரங்களுக்கும் இருக்க மாட்டார்கள். சில சபைக்கும் தேவனுக்கும் தேவ ஊழியக்காரங்க பிரியமாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. அப்படி அல்ல. இந்த சாமுவேல் என்னும் அந்த பிள்ளையாண்டான் என்ன செய்தான்? அவன் மனுஷனுக்கும் பிரியமாக இருந்தான், கர்த்தருக்கும் பிரியமாக இருந்தான். இன்றைக்கு நாமும் தேவனுக்கு நம்மளை தேவனை பிரியப்படுத்துகிறவங்களாக நம்ம மாறணும். கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கணும்.
அதே போல் குடும்பத்தாரையும் சபையும் மற்றவர்களை நேசித்து எல்லாருக்குள்ளேயும் பிரியமானவங்களாய் சாட்சி பெற அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 3:1 வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையான் என்ன செய்தான்? ஏலிக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக அந்த நபர் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனா அவன் காணப்படுங்க. இன்னைக்கு நீங்களும் கர்த்தருக்கு பணிவிடை செய்த வாலிபர்களாக மாறணும். தேவ ஆவியை பெற்று கொண்ட நீங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை நீங்கள் சுமக்கிறவங்களாக, அந்த நுகத்தை சுமந்து ஊழியக்காரர்கள் முன்பதாக பணிவிடை ஊழியம் செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்குது, தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீன் கைக்கும் என்ன செய்வார்? என்னை தப்புவிப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சவுல் சொல்லி அனுப்புகிறார். அப்போ பாருங்க, ஒரு வாலிபன் அவன் சொல்றான், என்னை தப்புவித்த கர்த்தர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் சில நேரங்கள் சிங்கங்கள் வரலாம், பால சிங்கங்கள், வலு சர்ப்பங்கள், இவங்களை எதிர்க்கிற கரடிகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் யாரோடலாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க? தப்புவிக்கப்படுவாங்க. இன்னைக்கு எதுலையா நீங்கள் சிக்கொண்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை, பாவ பழக்க வழக்கங்களில், தவறான சிந்தைக்குள்ளே நீங்கள் சிக்கொண்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தேவன்ட்டு நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்து உங்களை விடுவித்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது என்கிற வாலிபன் எப்படி இருந்தால்? அவன் எல்லா விதமான காரியங்களையும் தப்புவிக்கப்பட்டவனாக அங்கே வந்து கோலியாத்தை ஜெயித்து முழு தேசத்துக்கும் அவன் ரட்சிப்பை கொடுக்கிறவனாக தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 நாளாகமம் 24:2. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, இந்த யோவாஸ் அவன் ராஜாவாகிற போது 7 வயதா இருக்கிறான். 40 வருஷம் அவன் ராஜ்யத்தை அரசாளுகிறான். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்த ராஜா. இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு, சில மனுஷனுடைய பார்வைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்வது குறைந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது சிலர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுற்றத்தால் சொல்லுவாங்க, என்ன நீ இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம உலகத்துக்கு ஒத்து வருமா, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வருமானு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய பார்வைக்கு நான் செம்மையானது செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே 2 நாளாகமம் 34:2. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். பாருங்க, இந்த யோசியா அவன் ராஜாவாகும் போது 8 வயசா இருக்கிறான். அவன் 38 வருஷம் அரசாளுகிறான். அவன் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதை போல வலதுபுறம் இடதுபுறம் வழிவிலாகாமல் கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்கிறான்? அவன் வாழ்கிறான். தாவீதை போல, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அதே போல இவனும் எப்படி இருந்தான்? வழி விலகாமல், வலதுபுறம் இடதுபுறம் எந்த பக்கமும் சாயாமல். இந்த பக்கம் சிலர் நம்மளை சாய வைப்பாங்க, உலக பக்கம் சாய வைப்பாங்க, சில ஆசை வார்த்தைகளை காட்டி நம்மளை சாய வைப்பாங்க, மனுஷன் தன் பக்கம் சாய வைப்பான். அப்படி எந்த பக்கமும் அவன் சாயாம, வழி விலகாமல் தேவன் காட்டின வழியிலே அவன் சூப்பரா நடந்த ஒரு வாலிபன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு தீமோத்தேயு என்கிற வாலிபன் சொல்லப்பட்டிருக்குது. அவனை குறித்து அவன் பரிசுத்த எழுத்துக்களை என்ன செய்கிறான்? அவன் கற்ற தேர்ந்தவனாய், அவன் கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, அவன் விசுவாசம் உள்ளவனாய், அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால் இந்த தீமோத்தேயு பவுல் என்கிற ஊழியக்காரருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு ஊழியக்காரனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஞானம் உள்ளவனாய் பரிசுத்த எழுத்துக்களை எல்லாம் என்ன செய்தான்? சிறு வயது முதலே என்ன செய்தான்? கற்றறிந்து அதன்படி அவன் வாழுகிறான். இன்னைக்கு வாலிபர்களாகிய நாம் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று தேர்ந்து விசுவாசத்திலே வளர்ந்து
ஆமென். நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியக்காரங்களுக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பக்தி விருத்தி உள்ள வாலிபர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை வாசித்து நாமும் அப்படி மாற ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த வேதத்தில் எத்தனையோ வாலிபர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பக்தியிலே வளர்ந்து தேவனுக்காக வராக்கியம் கொண்டு வாழ்ந்து வாலிபர்களைப் போல நீ எங்களையும் மாற்றுவீராக ராஜா. ஒரு போல, ஒரு சாமுவேலை போல, தாவீதை போல, யோவாசி போல, யோசியாவை போல, ஒரு தீமோத்தேயுவை போல ஹல்லேலூயா எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களோட வாழ்க்கையில் வரட்டும் அப்பா. கிருபை தாங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல பக்தியுள்ள வாலிபர்களாய் வாழுங்க. தேவனுக்கு பிரியமாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை நேரம். கடந்த 4 வாரங்களாக நமக்கு மைண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி நம்ம மன மேலாண்மை பண்ணுறது, மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படின்ற நிறையா ஐடியாஸ் அண்ட் அட்வைஸஸ்லாம் நம்ம கேட்டோம். அதே மாதிரி இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாலிபர்களுக்கான ஒரு நல்ல சந்தேகம் அதை தீர்க்க போகிறாங்க. வாங்க நம்ம அதை ஆலோசனை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் நாம் ஒரு முக்கியமான ஆலோசனை நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்ததான ஆலோசனை நம்ம கேட்க போகிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறதுனால் என்ன பயன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை காரியம் ஜெபம் என்று நமக்கு தெரியும். அதை குறித்து நாம் இன்றைக்கு நல்ல ஆலோசனைகளை நம்முடைய பாஸ்டர் இடத்தில் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் இதை கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம ஜெபத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அநேகருக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியும், ஆனால் அதனுடைய அதிகமான முக்கியத்துவம் அறியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நல்லா விளக்கமாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் மற்றும் அனைவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு பங்கு ஜெபம். அந்த ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த ஜெபம் என்பது பல விதங்களிலே சில ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபம் என்பது மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்வது, மனிதன் தேவனோடு பேசுவது. ஏன் மனிதன் தேவனோடு பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த உலகத்தில் மனிதன் உண்டாக்கப்பட்டவன், உண்டாக்கினவர் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் அவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எதிராளியான பிசாசானவன் இருக்கிறான். இந்த உலகத்துக்குன்னு சில பவர் இருக்குது. இதன் மத்தியில் சில எதிர்ப்பு தடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒருத்தன் ஜெயித்து வாழணும்னா அவனுக்கு இந்த தேவனுடைய உதவி வேணும். அந்த தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் அவசியம். அப்போ ஜெபம் என்று சொல்லும்போது நாம் தேவனோடு, நம்மை உண்டாக்கின ஆண்டவரோடு பேசுவது தான் ஜெபம். அதனால் தினசரி நாம் அவரோடு பேசும்போது அவரால் நமக்கு கிடைக்க வேண்டிய சகல உதவிகள், சகல நன்மைகள், அவருடைய அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஜெபத்தின் அவசியம். இந்த காரியங்களை ஒரு பிரசங்கமாக பண்ணாமல் ஒரு ஆலோசனையாக நம்ம கேட்குறோம். ஜெபம் பண்ணாதவங்க பல விதமான தெளிவற்ற தன்மைகள், குழப்பங்கள், மன போராட்டங்கள் இவைகளிலே சிக்கிக்கொள்கிறார்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகுது? ஒரு மன தெளிவோடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தெளிவை நாம் ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாள் ஜெபம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்து அப்படியே வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷிகம், அவங்களுக்குள்ளே இருந்து வருகிற இந்த எதிர் வல்லமைகளின் தாக்குதல், அதற்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான அந்த நெகட்டிவ் கான்செப்ட், இதெல்லாம் அந்த நாளை ஆசீர்வாதம் இல்லாததாக மாற்றிடும். அப்போ ஜெபம் பண்ணும்போது காலையிலே அந்த சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள், எதிர் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறி ஒரு தெளிவாக ஒரு நாள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த ஜெபம் உதவியாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறையா யுத்தங்கள், போராட்டங்கள் இருக்கிறது. சில காரியங்களை நம்ம போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய உதவியை நம்ம கோருகிறோம். இப்போ ஒரு ஆபத்துனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோம், உடனே போலீஸ் வருது, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைன்னு வந்து சப்போர்ட் பண்ணி சட்டத்தின்படி அவங்க நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்போ இதே போல் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்.
அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு அவனுக்கு மிஞ்சிய உதவிகள் தேவைப்படும். எப்பெல்லாம் அவன் ஜெபிக்கிறானோ அப்போல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி கிடைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜெப வாழ்க்கை உதவியாக இருக்கிறது. அதனால் இந்த ஜெப வாழ்க்கையில் எல்லாரும் வளரணுங்கிறதா இதில் முக்கியமான குறிப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெபிக்கும் போது தெளிவு நமக்கு கிடைக்கிறது. தானியேலில் 9ஆம் அதிகாரம் 21-22 படிக்கும்போது, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி. அப்போ வந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்ம தெளிவு கிடைக்கிறது உண்மையாக தான் இருக்குது. வேதத்தில் தானியேலுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னீங்க, நிறைய பாயிண்ட் நல்லா குறிப்பு, இப்படிலாம் ஜெபிக்கணும், இதனால் நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னீங்க. எப்படி ஜெபிக்கணும் அதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜெபத்தின் அவசியத்தை பார்த்தோம். இப்போ அந்த ஜெபம் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு பரமண்டல ஜெபம் அதை கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் எங்கள் பிதாவே. அந்த பகுதியை நம்ம இன்னொரு நாள் குறிப்பாக பார்ப்போம். இன்றைக்கு பொதுவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜெபம் பண்ணுறதுல இந்த 2-வே கம்யூனிகேஷன். சில ஜெபங்கள் 1-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். இவங்களா எல்லாம் சொல்லி முடித்து ஜெபம் பண்ணிடுவாங்க, ஆமேன் போட்டு முடிச்சிருவாங்க. இது ஒரு வகையான ஜெபம். ரெண்டாவது இன்னொரு வகை என்னென்னா, இவங்க ஒரே குறிப்பு தான் இருக்கும், டெய்லி அது ஒரு ரெக்கார்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு பாட்டை பாட விட்டால் அந்த கேசட்டில் ரெக்கார்ட் ஆனால் அதே தான் வரும். எனக்காக, என் சுகத்துக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, இப்படியே ரொட்டீனாக போயிடும். அந்த மாதிரி ஜெபித்து போகிறது இருக்குது. அப்போ இந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரா? ஆண்டவர் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். அப்போ ஆனால் இந்த ஜெபம் 2-வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதா இப்போ வலியுறுத்த விரும்புகிறோம். எப்படின்னா, நம்ம இப்போ ஜெபம் பண்ணும்போதே சில குறிப்புக்கு நமக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துடும். அப்போ தேவன் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஜெப குறிப்பை நம்ம கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். சில ஜெப குறிப்புகளை ஆண்டவரே தருவார். இந்த இடத்துல எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். அதனால் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஜெப குறிப்பு கொடுக்குற ஒரு இடத்துல அந்த 2-வே கம்யூனிகேஷன், அவரே நம்மளை ஜெபிக்க வைப்பார். அது என்னென்னா, நம்ம அவருடைய பிதாவின் சித்தத்தை புரிந்திருக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர், அவர் நமக்குள்ளே நீ இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சில குடும்பம் கஷ்டப்படுற மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உடனே நம்ம அதற்காக ஜெபம் பண்ணும்போது நாளைக்கு அந்த மாதிரி குடும்பங்களை நம்ம சந்திக்க வைப்பார். அப்போ நேற்றை இதற்காக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். இந்த மாதிரி தேவனிடத்திலேருந்து குறிப்புகளை வாங்கி ஜெபிக்கிறது. ஜெபம் பண்ணும்போதே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அது என்ன வசனம்? உதாரணமாக, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சுன்னா உடனே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் இந்த 2-வே கம்யூனிகேஷன், நம்மளே நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் உத்தரவு அருளுகிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் விசுவாசத்தோட இந்த 2-வே கம்யூனிகேஷன், ஆண்டவர் நம்ம கூட பேசக்கூடிய அளவுக்கு அந்த பதில்களை நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்கும் போது தான் ஒரு பெரிய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். நாம் ஜெபத்தை குறித்து இவ்வளோ நேரம் அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். நிறைய ஆலோசனைகளே நம்முடைய பாஸ்டர் மத்தியில் அநேக காரியங்களை சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜெப ஆவியை இன்றைக்கு இயேசு நமக்கு தர வேண்டும். இயேசு எப்படி ஜெபித்தாரோ அதே போல் நாமும் ஜெபிக்க நமக்கு ஆவியானுடைய துணையை கொடுத்திருக்கிறார். அவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது பாஸ்டர் நமக்காக ஜெபித்து முடிக்க போகிறாங்க. அன்பானவர்களே, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கேட்டோம். இப்பொழுது ஒரு நல்ல ஜெப வாழ்க்கைக்குள் நாம் வர வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இதை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலும் ஜெபத்தின் அவசியத்தை குறித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுமார் 13 குறிப்புகளை நாங்கள் பேசிக்கொள்ள தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஜெப வாழ்க்கையிலே ஒரு முழு ஈடுபாடு இல்லாதவர்கள் இப்பொழுதே அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்று அவருடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வருவதாக. நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மோடு அமர்ந்திருக்க, ஜெபத்திலேயே இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. தாழ்த்துகிறோம். உடைய நிறைவான கிருபை உண்டாகட்டும். இந்த செய்தி லட்சக்கணக்கான ஜனங்கள் இதை கேட்டு ஜெப வாழ்க்கையிலே மறுரூபம் அடைய தேவன் உதவி செய்வீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே வளர கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. இந்த வாரத்துக்கான ப்ரோக்ராம் வந்து கர்த்தரின் கிருபையால் வந்து சிறப்பாக முடிஞ்சுச்சு. வாங்க நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் ஒரு நல்ல மெசேஜ் வார்த்தையோட. பாய்.